அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தின் மேல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 2 வருட யுத்தம் ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்னையோடு 201வது நாளை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் இஸ்ரேலும் அமெரிக்க ஆக்கிரமிப்பு இராணுவமும் ஒன்று சேர்ந்து ஈரான் மேல 40 நாட்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி அந்த யுத்தம் ஒரு யுத்த நிறுத்தமாக தற்காலிக நிறுத்தமாக மாற்றப்பட்டிருந்தாலும் என்ன ஒரு அடுத்த கட்ட நிலையோ அதை அறியாத விதத்தில் தற்போதைய நிலைகளும் காலங்களும் கடந்து போறதை நாம் எல்லாரும் புரிந்து வைத்திருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழலில் இன்னைக்கு பலவிதமான செய்திகள் வெளியாகி இருக்கு. குறிப்பாக இஸ்ரேலோட பொது ஒலிபரப்பு நிறுவனமான கான் நியூஸ் ஏஜென்சி ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. அந்த கருத்து கணிப்பு கடந்த 2 வருடங்களுக்குள்ள இஸ்ரேல் நடத்திய யுத்தங்களை பற்றி மக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு காட்டுற மாதிரி எடுத்த கருத்து கணிப்பு. காரணம் என்னன்னா, இந்த யுத்தம் எல்லாம் குறிப்பாக 2 வருஷமா காசா மேல தாக்குதல், அதே நேரத்தில் லெபனான் மேல தாக்குதல், அந்த தாக்குதல் நடந்து கொண்டிருக்கும் போதே சிரியாவோட பகுதி மேல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தோட தாக்குதல், இதை தாண்டி நடுவில் கத்தார் மேல ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது, டுனிசியா மேல ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது. அதே மாதிரி கப்பல்ல காசாவுக்குள்ள நுழைவதற்கு முன்பு ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலாவை சேர்ந்த சகோதர சகோதரிகள் மேல் தாக்குதல் நடத்தப்பட்டது. அதே மாதிரி பிறகு ஈரான் மேல தாக்குதல் கடந்த ஜூன் மாதம் 2025 நடத்தப்பட்டது. 12 நாள் போர். அதே மாதிரி இப்போது நடந்த ஈரானோட 40 நாள் யுத்தம், அந்த யுத்தத்தோடு சேர்த்து லெபனானோட நடந்த சண்டை, இப்படி இந்த எல்லா யுத்தங்களையும் பற்றியும் ஒரு பொதுவான கருத்து கணிப்பு தான் இஸ்ரேலோட பொது ஒலிபரப்பு நிறுவனமான கான் நியூஸ் ஏஜென்சி எடுத்திருக்கு. இந்த நியூஸ் ஏஜென்சியோட கருத்து கணிப்புப்படி பெரும்பாலான இஸ்ரேலிய குடியேறிகள் அவங்க பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்து குடியேறினவங்க தானே. அதனால தான் குடியேறிங்கிற வார்த்தையை நாமும் உபயோகிக்கிறோம். பெரும்பாலான இஸ்ரேலிய குடியேறிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் எல்லா முனைகளிலும் தோத்தடிச்சின்னு ஒப்புக்கொண்டிருக்காங்க. இதைவிட இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு ஒரு கேவலமான அவமானம் வேறு எங்கேயும் கிடைக்காது. அந்த நாட்டு மக்களை எல்லா இடத்திலையும் இஸ்ரேல் தோத்தடிச்சுன்னு ஒரு மனோநிலைக்கு வந்துட்டாங்க. குறிப்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் 2023 அக்டோபர் முதலாக இந்த தாக்குதல்களை ஆரம்பிச்சிருந்தது. இந்த தாக்குதல்களில் எந்த ஒரு வெற்றியையும் அவங்க அடைய தவறிட்டதா சொல்றாங்க. இஸ்ரேலோட பெரும்பாலான பொதுமக்கள் காசா பகுதிக்கு எதிராக தெல் அவீவில் இஸ்ரேல் நடத்தின இனப்படுகொலை போரை ஆரம்பித்து அக்டோபர் 7 முதல் இந்த செய்திகளை கருத்து கணிப்பா அவங்க பெற்றிருக்காங்க. அதில் அவங்க சொல்கிற முக்கியமான செய்தி என்னன்னா, 57% இஸ்ரேலிய குடியேறிகள் எந்த யுத்தத்திலே நம்ம கவர்மெண்ட்டோ நம்ம இராணுவமோ ஜெயிக்கல, இப்படி ஒரு மனோநிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. 57% சொன்னால் பாதிக்கு மேலே தாண்டிட்டாங்க. பாதிக்கு மேற்பட்டவங்க நம்ம இராணுவம் தோத்தடிச்சுன்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி 28% பேர் மட்டுமே குறைந்தபட்சம் ஒரு களத்திலேயாவது வெற்றி கிடைக்கும்னு நம்புகிறாங்க. இன்னும் ஒரு யுத்தம் நடந்தால் தானே வெற்றி கிடைக்கும். 15% பேர் நிச்சயமற்ற நிலையில் இருக்காங்க. நாங்கள் அது இதுன்னு கருத்து சொல்ல விரும்பல. 57% பேர் மொத்தமாகவே தோத்துட்டோம்ட்டாங்க. மீதி 43%க்குள்ள தான் 28% பேர் நம்ம இனிமேலையாவது எங்கேயாவது ஜெயிப்போம்னு நம்புகிறாங்க. 15% பேர் நிச்சயமற்ற நிலையில் இருக்காங்க. இப்படி ஒரு பெரிய அவமானம் பெஞ்சமின் நெத்தன்யாகு மேலே ஏற்பட்டிருக்கிற சூழலில் சிரியாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தின தாக்குதல்கள் வெற்றிகரமானதுன்னு சொல்லி 17% மக்கள் தான் நம்புகிறாங்க. சிரியாவில் நம்ம நடத்தின தாக்குதல் எல்லாம் சூப்பர்னு 100 பேரில் 17 பேர் தான் நம்புகிறாங்க. காசா அதே மாதிரி ஈரானில் நடந்த நடவடிக்கைகள் வெற்றி அளிச்சிருக்குன்னு சொல்லி 16% மக்கள் தான் நம்புகிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, ஈரானில் தோத்துட்டோம்னு காசாவில் தோத்துட்டோம்னு அர்த்தம். லெபனானில் 14% மக்கள் தான் லெபனான் போரில் இஸ்ரேல் ஜெயிச்சிருக்குன்னு நம்புகிறாங்க. அதாவது லெபனான்லேயும் தோத்துட்டோம்ன்றது தான் பெரும்பாலான இஸ்ரேலியர்கள் தங்கள் கருத்தை சொல்லியிருக்காங்க. யமனில் ஜெயிச்சிருக்கோம்னு 12% பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது மீதி எல்லோருமே யமன்லேயும் தோத்துட்டோம்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் நம்ம ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு 11% பேர் தான் சொல்லியிருக்காங்க. எனவே ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா இஸ்ரேல் எல்லா காலத்திலையும் தோல்வி அடைஞ்சிருக்கின்றதை இஸ்ரேலோட பொதுமக்களே உணர்ந்திருக்காங்க. இந்த கருத்து கணிப்பு எப்போ ரிசல்ட்டாக மேலதிகமாக மாறும்னா, தேர்தல் வைக்கும் போது தலைவனுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தா தெரியும். அப்போது பெஞ்சமின் நெத்தன்யாகுவோட சீட்டு காலியாகும்னு புரியுது. அதே நேரத்தில் இந்த கருத்து கணிப்போட சேர்த்து வெளியாகி இருக்கிற கான் நியூஸ் ஏஜென்சியோட இன்னும் சில செய்திகளும் வெளியாகி இருக்கு. தரைமட்டத்தில் இருக்கிற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவங்கள் தெற்கு லெபனானோட பகுதியில் இருந்து வெளியேற ஆரம்பித்திருக்கின்ற செய்திகள் வெளியாகி இருக்கு. காரணம் என்னன்னா, இஸ்ரேலோட செய்திகளான மாறி வெளியிட்ட அறிவிப்பில் இந்த நடவடிக்கைகள் தோல்வியிலும் அதே மாதிரி கசப்பான நிலையிலும்
முடிஞ்சிருக்குன்னு நம்புகிறாங்க. லெபனான் மேல் அட்டாக் பண்ண ஆரம்பித்தது தோல்வியில் முடிஞ்சு கசப்பான அனுபவத்தை கொடுத்துச்சின்னு நினச்சிக்கிட்டு வேண்டாம் வெறுப்பா இப்போ வெளியேற ஆரம்பிச்சிருக்காங்க. ஹிஸ்புல்லாக்களோட ஆளில்லா விமான தாக்குதல்கள் இஸ்ரேலுக்கு கடுமையான பலவீனங்களை உண்டாக்கியிருக்கு. ஹிஸ்புல்லாவோட தொடர்ச்சியான தாக்குதல்களால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் பின்வாங்குதுன்னு செய்திகள் இன்னைக்கு வெளியாகியிருக்கு. மொத்தத்தில் எத்தனை யுத்தம் பண்ணினாலும் அத்தனை யுத்தத்திலையும் தோத்திருக்கான். அந்த நாட்டில் இருக்கும் மக்களை புரிஞ்சு கொண்டிருக்காங்க. இது அவங்களுக்கு மிகப்பெரிய அவமானகரமான விஷயம். இந்த கருத்து கணிப்பை எடுத்தது இஸ்ரேலோட பொது ஒலிபரப்பு நிறுவனமான கான் நியூஸ் ஏஜென்சி. வேறு யாரும் எடுக்கலை, அல்லது இஸ்ரேலுக்கு எதிரானவங்க எடுக்கலை. அவங்களே எடுத்த ஒரு கருத்து கணிப்பு தான் அவங்களோட முகத்திலேயே சாணியை அள்ளி பூசிக்கிட்ட மாதிரி இருக்குன்றதை நாம் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இன்னைக்கு வெளியாகிய மேலதிக தகவல், பாகிஸ்தானோட கடற்பகுதியில் இருந்து வர்த்தக கப்பல் அமெரிக்காவோட மரைன் படைகள் இறங்கியிருக்காங்க என்ற செய்தி அல் ஜசீரா இன்னைக்கு வெளிப்படுத்தி இருக்கு. அல் ஜசீராவோட செய்தி வந்ததுக்கு அப்புறம் அமெரிக்காவோட சென்ட் காமெண்ட் அறிவிப்பு வந்ததையும் பார்க்க முடியும். காரணம் என்னன்னா, அல் ஜசீரா தன்னோட ஓப்பன் சோர்ஸ் கண்காணிப்பு தளங்கள் மூலமாக இந்த தகவலை வெளியிட்டிருப்பது. பாகிஸ்தானோட கடற்கரை கப்பல் ப்ளூ ஸ்டார் மூணுங்கிற ஒரு கொள்கலன் கப்பலில் தான் இந்த மரைன் படைகள் இறங்கியிருக்காங்க. இந்த கப்பலை பொறுத்தவரை ஈரானோட பந்தர் அப்பாஸ்ல இருந்து கிளம்பி அரபிக்கடலில் போய் இந்தியன் ஓஷனுக்குள்ளே போய் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி பாகிஸ்தானுக்கு வந்திருக்கு. பாகிஸ்தானில் இருந்து கிளம்பி திரும்ப இந்தியன் ஓஷனுக்குள்ளே போய் மறுபடியும் பாகிஸ்தானோட கடற்பரப்புக்கு அவங்க வந்திருக்காங்க. வந்த நேரத்தில் தான் இவங்க அதில் இறங்கி அதோட ஆவணங்களை எல்லாம் சரிபார்த்த போது இந்த கப்பல் மறுபடியும் ஈரானுக்கு போகாது என்று உறுதிப்படுத்தப்பட்டதால் அதிலிருந்து அமெரிக்கா படைகள் வெளியேறி இருக்கின்ற செய்திகள் வெளியாகி இருக்கு. முதலில் என்ன கவனிக்கணும்னா, அந்த கப்பல் மறுபடியும் ஈரானுக்கு போகலை. ஆனால் அந்த கப்பல் ஈரானுக்குரிய கப்பல். ஈரானோட கப்பல்களை எல்லாம் நாங்கள் பிடித்திருக்கிறோம், கைப்பற்றுவோம்ட்டாங்க. இந்த கப்பலில் ஏறிட்டு இறங்கிட்டு போயிட்டாங்க. கப்பலை ஒன்றுமே பண்ணலை. நேற்றும் ஒரு கப்பலை வழிமறிச்சாங்களே தவிர கைப்பற்றுவதுன்றதை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன தான் வீராப்பு பேசினாலும் அது அளவோட தான் நிற்கின்றதை நாம் கவனிக்க முடியும். அதே நேரத்தில் இன்னைக்கு அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இன்னொரு கூத்து போட்டிருக்கிறார். அவரோட காமெடிக்கு அளவே இல்லாமல் இருக்கு. உண்மையிலே ஒரு அமெரிக்காவோட ஜனாதிபதி எப்படி நடக்கணும்ன்றது, என்ன மாதிரி ஆளணும்ன்றதையும் நாம் யோசிக்கணும். நம்ம நாட்டு ஜனாதிபதி எவ்வளோ டீசெண்டாக டிசிப்ளின் நடப்பாங்க. அவரை பார்த்த ஒரு காமெடி நடிகரை போல அவரோட செயல்பாடு எல்லாம் அமைஞ்சிருக்கு. அவர் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, ஈரானுக்கு ஒரு அறிவிப்பு விடுத்திருக்கிறார். இனிமேல் நீங்கள் நல்லவனாட்டம் நடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா ஈரான் பேச்சுவார்த்தை களத்தில் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் இப்படி பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம், நாங்கள் இப்படி வந்தால் ரெடியாக இருப்போம்னு அவங்க ஏதாவது சொன்னால் அதுக்கு முட்டுக்கட்டை போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க கிட்ட பேச்சுவார்த்தைகள் திறன் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் நீங்கள் நல்லவனாட்டம் நடிக்க முடியாது, ரொம்ப விவேகமாக நடந்துக்கோங்க, இல்லாட்டி நான் உங்கள் மேல் தாக்குதல் பண்ணுவேன், அழிப்பேன், பிடிப்பேன்ட்டு இருக்காரு. ஏற்கனவே அடி வாங்கி அரபு நாட்டுக்காரனே அடி வாங்கி அழிச்சதுக்கு அந்த அரபு நாட்டுக்காரனா எனக்கு காசு தரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. திரும்ப ஒரு யுத்தத்துக்கு வந்த ஈரான்காரன் திரும்ப அடித்தா அந்த அழிவை யார்கிட்ட இருந்து வசூலிப்பியோ அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கும்போது அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு துப்பாக்கியை தூக்கிக்கிட்டு நிற்கிற மாதிரி, அதுக்கும் பின்னாடி ஒரு பெரிய மலை, அந்த மலை பகுதியில் குண்டு வெடிக்கிற மாதிரியும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒரு ஏஐ டெக்னாலஜியில் ஒரு ஃபோட்டோவை தயாரித்து அந்த ஃபோட்டோவுக்கு மேலே எழுதப்பட்டிருக்கு, இனிமேல் நல்லவர் வேடம் போட முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தையை எழுதி இதைத்தான் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னோட சோசியல் ட்ரூத் பக்கத்தில் ஒரு அறிவிப்பால் வெளியிட்டிருக்கிறார். எவ்வளோ பெரிய லூசுத்தனமான வேலைங்கிறத நான் பார்க்கணும். இங்கே பாருங்கள், அவர் செஞ்ச வேலை. இந்த படம் இன்றைக்கி கொஞ்சம் வைரலாக அமெரிக்க ஜனாதிபதி இதை போட்டிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒன்றை போட்டு இதை ஈரானுக்கு நான் எச்சரிக்கையாக சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்கார். இதை எந்த வகையிலும் எவரையும் கொண்டு போய் சேர்ப்பது, இவரோட மனநிலை எப்படி இருக்குன்றதை நாம் யோசிக்க வேண்டியிருக்கு. அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்துக்கிட்டு இவ்வளவு கீழ்மட்டத்துக்கு இறங்கி அவர் செய்துக்கிட்டு இருக்கிற வேலைகளை நாம் பார்க்க முடியும். அந்த அறிவிப்பில் தான் ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை வச்சிருக்க முடியாதுன்றாரு. இப்போவும் என்ன கேள்வினா, ஈரான்கிட்ட அணு ஆயுதம் இருக்கா இல்லையா? ஈரானிடம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கா இல்லையா? இருந்ததை அழிச்சிட்டிங்களா இல்லையான்னு கேட்கணுமா? ஏன்னா ஜூன் மாதம் 2025 தாக்குதல் நடத்தி நாங்கள் இருந்த யுரேனியத்தை எல்லாம் அழிச்சிட்டோம்னு சொன்னார். ஆனால் இப்போ யுத்தத்தை ஆரம்பிக்கும் போது அதை அழிப்பதற்குத்தானே யுத்தம்னு சொன்னார். இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா, அங்கே இருந்த எல்லா யுரேனியத்தையும் அழிச்சிட்டோம், அங்கே எடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை, ஈரான் கையில் ஒன்றுமே இல்லைங்கிறாரு. திரும்பி பேச்சுவார்த்தை நடத்தும் போது யுரேனியத்தை எங்கள் கையில் தந்துருங்கோ என்றாரு. நீங்களே இல்லைங்கிற யுரேனியத்தை அவன் எப்படி கையில் தருவான்? அப்போ இங்கே யாருக்கு பைத்தியம் என்ற அளவுக்கு கேள்வி எழுகிற மாதிரி நிலைமை மாறி போயிருக்கு. இப்போவும் உட்கார்ந்துக்கிட்டு அணு ஆயுதத்தை வச்சு கொள்வதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. அந்த நிலையில் தான் பிரிட்டனோட அரசர் சார்லஸ் தொடர்பான ஒரு செய்தி வெளியாகிருக்கு. அவர் தொடர்பான சந்திப்பில் அந்த விருந்து பிரசார நிகழ்ச்சியில் தொடர்பான அறிவிப்புகளை சொல்லும் போது ஈரான் அணு ஆயுதம் வைத்துக் கொள்ளக்கூடாதுங்கிறதுல மன்னர் சார்லஸ் உறுதியாக இருக்காருன்னு
இருக்காருன்னு சொல்லியிருக்கார். ஈரானே அதில் உறுதியாக தான் இருக்காங்க. நாங்கள் அணு ஆயுதத்தை தேடலை, எங்களுக்கு அது தேவையில்லைன்னு தான் இருக்காங்க. நீங்கள் தான் சும்மா இருந்தவங்களை கிளறி இந்த அளவு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டிருக்கீங்க. அந்த செய்தியில் அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, இங்கிலாந்தோட மன்னர் மிக தெளிவாக இருக்காரு. நாங்கள் வந்து இந்த யுத்தத்தில் ஈரானை தோல்வியடை செய்துட்டோம். இப்போ அமெரிக்காவோட தேவை என்னன்னா, தன்னிச்சையாக ஒரு வெற்றியை அறிவிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறது. என்ன பிரச்சனை அவங்களுக்கு? நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு கிளம்பி போகணும். ஈரானோட எல்லையை விட்டு எல்லா கப்பலையும் எடுத்துக்கிட்டு கிளம்பிடணும். ஆனால் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி அவங்களே போக முடியாமல் இருக்கிற போகிறதா இருந்தால் எப்படி போகிறது? இருக்கிற படைகளை எடுத்துக்கிட்டு போகிறதா? அவங்களே வச்சுட்டு போகிறதா? வச்சுட்டு போனால் தேவையில்லாத செலவு. அவங்க இருக்கும்போதே நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு இவங்க போனாங்கன்னா யுத்தம் நிறுத்தம் கிடையாது. யுத்தம் எந்த நேரமும் நடக்கலாம்னு ஈரான் ரெடியாக இருப்பான். ஹோர்முஸை எல்லாம் திறக்க மாட்டான். போகிறதா இருந்தால் இராணுவத்தை சேர்த்து எடுத்துக்கிட்டு தான் போகணும். அப்படி போனால் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு தன்னிச்சை அவங்க மட்டும்தான் சொல்லிக்கிட்டு போகணும். உலகத்துக்கு தெரியும் எவன் ஜெயிச்சான்னு. ஆனால் வெளிப்படையாகவே ஈரான் ஜெயிச்சது உலகமே அறிந்திருக்கிற சூழலில் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அடிக்கடி நான் ஜெயிச்சிட்டேன் தெரியுமா, நாங்கள் வென்றுட்டோம் தெரியுமா, நாங்கள் தான் ஈரானை தோற்க அடிச்சிட்டோம்னு தெரியுமான்னு அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். எந்த விதமான ஊடகங்களும் அதற்கு ஒரு பார்வை கொடுக்காமல் இருக்கும் சூழல்ல யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு ஆதரவு கொடுப்பதற்காக ஒபெக் $1.5 மில்லியன் தொகையை வெளியிடுறோம்னு அறிவிச்சிருக்கு. ஒபெக்ல இருக்கும் நாடுகள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு கட்டம் கட்டமாக இந்த நிதி வழங்கப்படும் சொல்லியிருக்கு. $1.5 பில்லியன் அளவுக்கு நிதி அவங்களுக்கு கொடுக்கப்படும் இன்னைக்கு ஒபெக் அறிவிச்சிருக்கு. நேற்றுக்கு ஒபெக் அதே மாதிரி ஒபெக்ல இருந்து மொத்தமாக UAE வெளியிட இருக்கு. நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் தனியான ஒரு வீடியோவை வெளியிட இருக்கோம். இந்த ஒபெக்ல இருந்து ஏன் UAE வெளியே போனது, அதனோட பின்னணி என்ன, அதை முழுமையாக அலசி பார்க்க இருக்கோம். அந்த வீடியோவை எதிர்பாருங்கள். இந்த செய்திகளோடு அமெரிக்க டாலருக்கு எதிரான ஈரானிய ரியால் வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்து கொண்டிருக்கிறது. ஈரானோட கரன்சி ரொம்ப இறங்கிக்கிட்டே போகுது. உதாரணத்துக்கு யுத்தத்துக்கு முன்னாடி ஈரானோட கரன்சியான ரியால் அமெரிக்க டாலருக்கு நிகராக இவ்வளவு விலைக்கு போச்சுன்னா 17 லட்சம் ஒரு டாலருக்கு நம்ம நாட்டில் 313 ரூபா தான். அப்போ நம்ம நாட்டில் ஒரு டாலருக்கு 313 ரூபா தான். ஆனால் ஈரானில் நீங்கள் ஒரு டாலரை கொடுத்தீங்கன்னா யுத்தத்துக்கு முன்னாடி 17 லட்சம் தருவான். இப்போ 18 லட்சம் தருவான். ஒரு டாலருக்கு 18 லட்சம் ரூபாய்க்கு மேலே தருவான். அப்படி ஒரு மாதிரி நிலைமை மாறி போயிருக்கு. இது ஈரானோட பணவீக்கம் அதிகரித்து ஈரானோட கரன்சி கீழே இறங்கிட்டே போகுதுன்ற தரவுகளும் இன்னைக்கு வெளியாக இருக்கும் நேரத்தில் தான் இந்த ஈரானோட யுத்தம் காரணமாக ஈரான் ஒரு மூசை மூடி வச்சிருக்கு. கப்பல் போக்குவரத்து முழுசாக நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் பனாமா கால்வாய் வழியாக பயணித்த கப்பல் இருந்து பெரும் வருமானத்தை பனாமாவோட அமைப்புகள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல்கள் இன்றைக்கு வெளியாக இருக்கு. பனாமா கால்வாய் ஆணையத்தோட நிதி தலைவர் வெளியிட்ட அறிவிப்பில் கிட்டத்தட்ட கடந்த வருஷம் இதே காலத்தோட ஒப்பிடுகையில் எக்ஸ்ட்ராவா மேலே 300 கப்பல்களுக்கு மேலே போயிருக்குன்றாரு. இந்த பனாமா கால்வாயில் பயணிக்க ஒவ்வொரு கப்பலிடமிருந்தும் 3 லட்சம் தொடங்கி 4 லட்சம் வரை டாலரில் பணம் அடர்விடுகிறது. $3 லட்சம் அல்லது $4 லட்சம் கட்டிட்டு தான் போகணும். கடைசி நேரத்தில் கட்டுற சில கப்பலுக்கு 4 லட்சம் $25,000 வரை கட்டிக்கிட்டு போவதாக அசோசியேட் பிரஸ் வெளியிட்ட தரவுகளை பார்க்க முடியும். இங்கே இருக்கிற கேள்வி என்னென்னா, பனாமா கால்வாயில் போகிறவன் பணம் கட்டிட்டு போகிறான், அதே மாதிரி சுயஸ் கால்வாயில் போகிறவன் பணம் கட்டிட்டு போகிறான், மற்ற இடத்துல எல்லாம் பணம் கட்டிட்டு போகிறான், அதே மாதிரி தான் ஹொர்மோஸுக்கும் பணம் கட்டிட்டு போங்கன்றான் ஈரான். இதை மட்டும் எப்படி எதிர்க்க முடியுங்கிறது தான் இங்கே இருக்கிற கேள்வி. இதையெல்லாம் உபயோகப்படுத்தி தான் இப்போ ஈரான் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் ஏரியாவை நீ உபயோகப்படுத்தினா எனக்கு பணத்தை கட்டிட்டு போங்கிறான். அந்த பணத்தை நானும் ஓமானும் பிரிச்சுக்கிறோம், ஏன்னா எங்களுக்கு தான் அது சொந்தமாக இருக்குன்னு கொண்டிருக்கிற செய்திகளுக்கு நடுவில் தான் இன்னைக்கு ஹூதிகள் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்காங்க. ஹூதிகள் என்னன்னு கேட்டால், நாங்கள் நடுநிலையானவங்க இல்லை. பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் நடுநிலைன்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் நடுநிலையானவங்க இல்லைன்னு அறிவிச்சிருக்காங்க. எதுக்காக சொல்கிறாங்கன்னா, ஈரான் மேலே திரும்ப திரும்ப நெருக்கடி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா, காசா மேல் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா, லெபனான் மேலே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களான்னு சொன்னால் நாங்கள் பார்த்துக்கிட்டு நடுநிலை இருப்போம்னு மட்டும் பார்த்துக்காதீங்க. ஏற்கனவே இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ணியிருக்கோம். செங்கடலில் எல்லா கப்பல் மேலேயும் அட்டாக் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி திரும்பியும் கப்பல் மேலேயும் அட்டாக் பண்ணுவோம். பாபுல் மந்தபை மூடுவோம். ஏற்கனவே ஹொர்முஸ் மூடப்பட்டிருக்கு. இதையெல்லாம் செய்ய துணிஞ்சிருப்போம். எனவே நாங்கள் நடுநிலைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நாங்கள் நடுநிலை இல்லை. நாங்கள் ஒரு பக்கம் சார்பானவங்க தான்.
ஈரான் பக்கம் சார்பானவங்க தான், காசா பக்கம் சார்பானவங்க, லெபனான் பக்கம் சார்பானவங்க, இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிரானவங்க. இந்த செய்திகளை இன்னைக்கு வெளிப்படையாகவே ஹூதிகளோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கு. இந்த செய்திகளுக்கு நடுவில் இன்னைக்கு இன்னொரு முக்கியமான செய்தி வெளியாக இருக்கு. அது என்னன்னா, பிரிட்டனிலிருந்து இஸ்ரேலுக்காக அனுப்பப்பட்ட ஆயுத கப்பலை பெல்ஜியம் தடுத்து நிறுத்தியிருக்கு. இது ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட். பெல்ஜியம் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கு. இஸ்ரேலுக்கான இராணுவ உபகரணங்களை ஏற்றிக்கிட்டு போகிற விமானங்களை எங்கள் எண்டுக்குள்ள இறங்கவும் கூடாது, எங்களோட வான்வெளிப்பை பயன்படுத்தவும் கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே பெல்ஜியம் அறிவித்திருக்கும் நேரத்தில் தான் இப்படிப்பட்ட ஆயுதங்கள் சப்ளை பண்ணப்படுது. நம்ம ஏர்போர்ட், நம்ம துறைமுகங்கள் உபயோகிக்கப்படுதுன்னு செய்திகள் வந்ததற்கு இணங்க பெல்ஜியம் எடுத்த முடிவின்படி பிரிட்டனில் இருந்து இஸ்ரேலுக்கு விற்பனைக்காக அனுப்பப்பட்ட இந்த ஆயுதங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டு வெளியாகி இருக்கின்றதை நாம் பார்க்க முடியும். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்னென்ன நடக்கிறது என்று. இன்னைக்கு வெளியான பல முக்கியமான செய்திகளை உங்களுக்கு நடுவே பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்தடுத்த செய்திகளை உங்களுக்காக கொண்டு வந்து தர தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய்ந்து ஆக்கிரமிப்புகளும் ஓய்ந்து மத்திய கிழக்கிலும் முழு உலகத்திலும் சாந்தி சமாதானம் திரும்ப வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் கொடுப்போமாக.